சொல்லுங்கண்ணா. 1000 வீட்டுல வேற சொல்லல, அதுதான் பயமா இருக்கு. சொல்லுங்கண்ணா. படம் சூப்பரா இருக்குண்ணா. புரியலண்ணா. ஆமா ஆமா, அதாவது ஹிந்தி திணிப்பப்போ என்ன நடந்து போச்சோ அதை வந்து இப்ப அப்படியே கான்செப்டா எடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதான். அதாவது அவங்க சொல்ல வந்தது ஹிந்தி நாங்களா படிப்போம், அது ஒரு லாங்குவேஜ் தான், பட் அதை வந்து எங்ககிட்ட திணிக்காதீங்கன்னு சொல்றாங்க. பட் அது கரெக்ட் தானேயா? இப்போ நம்ம ஃபுட்டு நம்மளுக்கு சாப்பாடே வேணும்னா திணிச்சு கொடுக்க முடியாதுல்ல, நமக்கு வேணா நம்மளே எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரிதான் இந்த அது எப்படி நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலா அது வந்து ஒரு ஒரிஜினல் பேஸ்ட் ஆன் ட்ரூ நடந்து முடிஞ்சதை அவங்க கதையை எடுத்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்றது இருக்குது, பட் அந்த அளவுக்கு ஆனா நாங்க எழுதுக்க மாட்டோம், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. சுத்தமா மதுரைக்காரவங்க. சோ எங்களுக்கு தமிழ் மட்டும்தான். ஹிந்தி பத்தி எனக்கு தெரிஞ்ச எஸ்கேவும் ஜெயம் ரவியும். வில்லன் ஆக்சுவலி அவர் பாசிட்டிவ் ரோல் தான், பட் அவர் வந்து அவரோட மொழிக்கு அவர் கஷ்டப்படுறாரு, இவரோட மொழிக்கு கஷ்டப்படுறாரு. இல்ல, எனக்கு ஜெயம் ரவி மொழிக்காக சண்டை போடல, அவருக்காக ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க அவரோட இதுல இருந்து, அதை அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. ஸ்ரீலீலா அவங்க ஒரு என்டர்டைன்டா இருக்காங்க. நல்லா அது ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரொமான்டிக்கோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் படம் நல்லா தான் போகுது, ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும். இல்ல போர் அடிக்கவே ஃபுல்லா நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காலையில தான் ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள சரியில்லைன்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அது அவங்க ஒப்பீனியன். பட் எங்களுக்கு தெரிஞ்ச படம் இப்போ இருந்த கிரௌட்ல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த சீன்னா அது பாக்குறவங்களுக்கு தெரியும்னா, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஹிந்தி தமிழ் லைக் அந்த ஒரு நார்மல் ஒரு எப்போதும் ஹிந்திக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தமிழுக்கு அந்த மாதிரி லைக் நார்மல் இந்த கான்செப்ட். பட் நல்லா இருந்தது, கற்றுக்கலாம். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல. கற்றுக்கிறது எல்லா லாங்குவேஜும், ஹிந்தின்னு இல்லை எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிறது ஒரு நல்லது தான். அதுக்காக அதுலேயே ஸ்டெப் ஆன் பண்ணிடுறேன். எல்லாருமே எல்லாமே கற்றுக்க. நீங்கள் கான்ட்ரவர்ஷியலாக இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாருமே அவங்கவுங்களோட ரோல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா வில்லன் சூப்பராக இருந்தது. லைக் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் அவங்கன்ட்டு இல்லை, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி அன்எக்ஸ்பெக்டடாகவே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அவரை ஸ்கிரிப்ட் எப்போதுமே ஒன்று பார்த்து வச்சுருக்காரு. இதுவும் சூப்பராக இருக்கு. சீன் வந்து அதர்வாவோட சீனும் லைக் சிவகார்த்திகேயன் அவங்க பாண்டிங் ரொம்ப நல்லா ரெண்டு பேருமே தான் பெஸ்ட் ஆக்ட் பண்ணிருக்காங்க. யாருமே காம்ப்ரமைஸே கிடையாது, எல்லாருமே அவங்கவுங்க ரோல்ஸ் செம்மையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. பராசக்தி படம் பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எல்லாருமே வந்து தமிழ் சேனல் தானே வச்சுக்கிறீங்க, தமிழ் தானே வந்து எல்லாமே கேட்குறீங்க, கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்றது எல்லாமே தமிழ் தானே. அப்புறம் எதுக்கு எல்லா மைக்கிலும் இங்கிலீஷ்ல இருக்கு? ஃபாரின்ல பார்க்கணும்னு நாங்க ஒரு ஆசைப்படுறோம், அதனால இங்கிலீஷ். அப்ப நீங்க என்ன பண்ணிடணும், கேள்வியும் இங்கிலீஷ்லயே கேட்கணும், இல்ல ஹிந்திலேயே கேட்கணும். எங்க ஒரு மொழி தானே இருக்குது, எங்க தமிழ் இருக்குது? அதுதான் சொல்றேன், அது நீங்க மிக்ஸ் பண்ண கூடாது. ஒண்ணு தமிழ்ல இருந்தா எல்லாமே தமிழ்ல இருக்கணும், நீ கேள்வியும் இது இங்கிலீஷ்ல இருந்தா நீ கேள்வியும் இங்கிலீஷ் தான் கேட்கணும். ஸோ உங்ககிட்டயே அந்த இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சொல்ல விரும்புறேன். அந்த பிரச்சனையை எடுத்துரைக்கிற படம் தான் இந்த பராசக்தி. ஓகேங்களா? தமிழுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, எப்படி வந்து உயிரை விட்டுருக்காங்க. யாருங்க உயிர் விடுவா இந்த காலத்துல? ஒரு மொழிக்காக யாருங்க உயிர் விடுவா? அந்த அளவுக்கு பெருமையா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா நடந்திருக்குன்னு எனக்கு நினைக்கும் போது ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா ஒரு மொழிக்காக வந்து உயிரெல்லாம் விடுறாங்களா அப்படின்னு நம்ம ஷாக்காச்சு. அது அந்த உண்மை சம்பவத்தை வந்து வெளிச்சம் போட்டு காரண படம் தான் பராசக்தி. இதை வந்து நீங்க எப்படி வந்து நான் வந்து நெகட்டிவா சொல்லணும்னு நீங்க விரும்புங்க. ஹிந்தி திணிக்கு இருக்கே தமிழ்நாட்டுல எதுங்க ஹிந்தி? தமிழ்நாட்டுல யாருமே தமிழ் யாரு கொந்தளிக்கல, எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இல்ல உண்மை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே பேசுறாங்க, தமிழை பத்தி டிஎம்கே பேசுறாங்க, நாம் தமிழ் பேசுறாங்க, இப்போட பேசுறாங்க. ஓகேங்களா? நாம் தமிழ் இன்னும் அட்வான்டேஜாக போறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில வந்து பேசிதான் இருக்கிறாங்க. பட் அதுக்கான ஆடியன்ஸு பவர் பத்தல, ஸ்டூடெண்ட் இல்ல. ஆமா, அதான் திண்டிக்கிறானுல்ல ஃபுல்லா, எல்லாம் செல்ல நோண்டுறாங்க. சிபிஎஸ்சி சேர்றானுங்க, சிபிஎஸ்சில சேர்ந்து எப்படி உனக்கு தமிழ் பற்று வராது. ஸோ அந்த தமிழ் பற்றோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துற படம் தான் இந்த பராசக்தி. அதை வந்து நம்ம பார்த்துட்டு அந்த படத்தை வந்து போட்டணும்.
இல்லைன்னா வச்சுக்கோங்க நீங்களும் கேள்வி கேட்க முடியாது, நானும் பேச முடியாது. ஹிந்தி தான் பேசுறோம். இப்போ ஒருத்தன் வரான், நார்த்ல இருந்து ஒருத்தன் வரான், இங்க வந்து நின்றுட்டு அப்பா நீ தமிழ்லாம் கேள்வி கூடாது, ஹிந்தியில தான் கேள்வி வேணும், நான் ஹிந்தியில தான் பதில் சொன்னேன்னா நம்ம சேனல் ஓடுமா? நான் தான் ரிவ்யூவராக கொடுப்பேனா பதில்? முடியாது, எனக்கு தெரியாது ஹிந்தி. ஸோ அதை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறது தான் இந்த பராசக்தி படம். இதை வந்து வரவேற்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. பெஸ்ட்டுன்னா அந்த அதர்வா சீன் தாங்க எல்லாமே. அந்த அதர்வா வந்து சரி அதாவது தெரிஞ்சிருக்கோம். அதர்வா சாவர சீன் சூப்பராக இருந்தது. அந்த அதர்வாவை காப்பாற்றுற எஸ்கே சீன் சூப்பராக கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. மாஸ் மோமெண்ட். பெஸ்ட் ஆக்டரா அதர்வா ஜெயம் ரவி. ஜெயம் ரவி நல்லா. ஜெயம் ரவி மேலே நம்மளுக்கு கோவம் வர உண்மையிலே என்னடா டே நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற அளவுக்கு நமக்கு வெறி வருது. அதர்வா அது கூஸ் பம்ப்ஸுங்க. அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு. எஸ்கே குத்துருக்காங்க, பட் அவருக்கு இது அந்த அளவுக்கு கொஞ்சம் டச் ஆகலாங்க. மேபி சூர்யா பண்ணி தான் ஓட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ்கேக்கு பண்ணியிருக்காரு, பட் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக வரல. ஆனால் ஹீரோயின் சீல அதான் லவ் போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். சீல ரொம்ப காமிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் செட் ஆகல, கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். நல்லா அழகா இருப்பாங்களே, அழகா இருக்காங்க, ரொம்ப நேரம் காமிச்சிட்டாங்க. உங்களுக்கு நீங்க கண்டென்ட் போடணும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். லவ் அப்படி இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அழகா தான் இருக்கு, அதெல்லாம் தப்பு சொல்ல. ரொம்ப நேரம் போகுது அந்த சீனு, ரொம்ப நேரம் போகுது. மியூசிக் பத்தி சொல்றோம். மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. அது பிஜிஎம்லாம் செம தாறுமாறா போட்டிருக்காரு. சாங்ஸ் கொஞ்சம் கம்மி. இந்த இட்லி கடை வந்த அளவு கூட சாங்ஸ் பேச வரல. பட் வந்து பிஜிஎம்லாம் பிச்சுட்டாரு. அந்த தமிழ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வர பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு. ப்ரொட்டஸ்ட் ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கும் அது வேற லெவலில் இருக்குது. அதுக்கு வந்து நான் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து நான் ஆர்ட் டைரக்டருக்கும் தான் கொடுப்பேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த படம் நீங்கள் பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் எடுத்த படம் மாதிரியே தெரியாது. ஏதோ நம்ம பழைய படம் பார்க்குறோம் அந்த ஃபீலிங் வந்துடும். ஸோ அந்த வகையில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அது எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சீனா கலரில் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க அதெல்லாம். தனியாவா ரேட்டிங் 10க்கு 7. எல்லாமே வந்து அந்த டைரக்ஷனுக்காக கொடுக்குறேன். அந்த ரோல் அதர்வா ஜெயம் ரவிக்காக கொடுக்குறேன். அண்ணாத்தோட டைலாக்லாம் சைலண்ட்ல போட்டாங்க, அதனால கதை டிஸ்டர்பன்ஸ் இல்ல எல்லாமே எல்லாம் சைலண்ட்ல போடல. அண்ணா பேசுறதுலாம் வருது. நான் என்ன யோசிக்கிறேன்னா அண்ணா சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி அண்ணாவும் கலைஞர் சீன்ஸும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்களாம் வந்து அந்த தமிழ் இவங்களுக்கு இந்த எஸ்கே அதர்வாலாம் வரதுக்கு முன்னாடியே அவங்க போராட்டி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பாராட்டி இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் மவுண்ட் நிறைய கச்சிருக்கோம். அதுதான் இவங்களே காட்டலங்க, இவங்களே என்ன காட்டல. இவங்களே 2 சீன் தான் காட்டுறாங்க. சும்மா பேசுற மாதிரி தான் காட்டுறாங்க. இவங்க ஜெயில ஏற மாதிரி தான் காட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், இவங்களை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காட்டிட்டு இன்னும் கொஞ்சம் வைபா வந்துருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதான் வைபா வந்துருக்கும், கண்டிப்பா வந்துருக்கும். 2 சீனுக்கே வைபா. இல்ல இது இல்ல ப்ரோ, இது 1970 தான். இல்ல எல்லாமே 60-70 வாய்ப்பு இல்ல. அதான் சொல்றேன், நீங்க எல்லாத்துலயும் ஹிந்தி ஆட் பண்ணிடுறீங்க, இங்கிலீஷ் ஆட் பண்ணுறீங்க, எப்படி நடக்கும்? உங்களுக்கு தமிழுக்கான பற்று இருந்தாலும் நடக்கும். அதெல்லாம் உள்ள இருந்து வரணுங்க. இப்பெல்லாம் நீங்க சொல்லிலாம் யாரும் திருத்த முடியாதுங்க. உள்ள இருந்து வரணும். அதெல்லாம் இப்ப நடக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் பேசினுக்கிறோம் தமிழ்ல.